I greet you all in the precious name of our Lord Jesus Christ. நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 3 verse 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். The Lord said to Joshua, Today I will begin to exalt you in the sight of all Israel. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்கக்கிட்ட கூட இன்றைக்கி ஆண்டவர் பேசிகிட்ருக்கிறாரு. இயேசு சுவாமி உங்ககிட்ட என்ன பேசிகிட்ருக்காரு அப்படின்னா, நீங்கள் யாரை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களோ, ரொம்ப நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறாரு. நீங்கள் அவங்களோட ஜாப்லேயோ இல்லை உங்களோட ஃபேமிலிலேயோ நீங்கள் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நான் தாழ்ந்து இருக்கிறேன், எல்லோரும் எனக்கு மேலே உயர்ந்துருக்குறாங்க, என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இல்லை, என்னோடய வருமானம் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை, நான் பெரிய படிப்புலாம் ஒன்றும் படிக்கலை, நான் கல்யாணம் ஆகி வந்த இடத்துல நான் ரொம்ப தாழ்மையாக நான் ஃபீல் பண்ணுறேன், எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னோடய வேலையில் கூட வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கூட ப்ரமோஷன் கிடைக்கிது, ஆனால் எனக்கு வந்து ப்ரமோஷன்லாம் கிடைக்க மாட்டேங்குது, என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னைய நல்லா பேசுகிறது இல்லை, என்கிட்ட எல்லோரும் என்னை ஒதுக்கி தள்ளுறாங்கன்னு நினச்சி நீங்கள் ஒரு கவலையோடு பார்த்துட்ருக்கலாம் இந்த வீடியோவை. இயேசு சுவாமி உங்ககிட்ட எனக்கு பேசிகிட்ருக்காரு. எல்லாருடைய கண்களுக்கும் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறாரு. யாரை பார்த்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகிறீங்களோ, யார் உங்களை தாழ்வாக உங்களை நினச்சாங்களோ, அவங்க கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஒரு பெரிய அளவில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி உங்ககிட்ட இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறாரு. இந்த பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா யோசுவான்ற ஒரு ஆர்டினரி ஒரு பர்சன், ஒரு சாதாரண ஒரு மனிதன்கிட்ட தான் இயேசு சுவாமி இந்த இவ்வளோ அழகான ஒரு ப்ராமிஸ் வேர்ஸை கொடுக்குறாரு. மோசே வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் வந்து லீட் பண்ணி வந்தார். ஸோ ஆஃப்டர் மோசேயோட டெத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஜோஷுவாவை தான் இயேசு சுவாமி ஆண்டவர் வந்து அந்த பீப்புளை வழி நடத்துறதுக்கு இவரை ஒரு லீடராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஈவன் பார்த்திங்கன்னா அந்த யோர்தான் நதியை கூட தாண்ட முடியாமல் அந்த ஜனங்கள் பயந்து இருக்கும் பொழுது யோசுவா 5:1 என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக பற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்ட முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்கார்டிங் டு திஸ் இந்த வேர்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, அந்த ஜோர்தான் வந்துட்டு அது வற்றி போக பண்ணி அதை ட்ரை லேண்டாக காட் மாற்றிருக்காரு. இதை பார்த்த எல்லா கிங்ஸ் அப்புறம் எல்லா பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா பயந்து அவங்களோட ஹார்ட் வந்து அப்படியே ரொம்ப ஃபியர் ஆனதுன்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம். இருதயமே அப்படியே பயத்தில் அப்படியே கரைஞ்சிச்சின்னு சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப ஃபியரில் அவங்க பேரலைஸ் ஆகிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை வழி நடத்தினார். யோசுவா அப்படின்ற ஒரு ஆர்டினரி பர்சன் மூலமாக வழி நடத்தினார். அந்த இன்சிடெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பீப்புள் எல்லாருமே ஈவன் அந்த இஸ்ரேலைட்ஸ் கூட பார்த்திங்கன்னா யோசுவா மேலே ஒரு பெரிய மரியாதையோடு பார்த்தாங்களாம். இவ்வளோ பெரிய அற்புதம் இவரை வச்சு ஆண்டவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்களாம். ஸோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையுமே நீங்கள் எதை நினச்சி ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்களோ, ரொம்ப நீங்கள் தாழ்வு மனசோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிச்சயமாக உங்களை வந்து மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் கண்களுக்கும் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தரை மட்டும் இருக பிடிச்சிக்கோங்க. யோசுவா எப்படி ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தானோ, ஆண்டவர் சொல்கிறது மட்டும் கேட்டு எப்படி அவன் லீட் பண்ணாரோ, அதே மாதிரி நீங்களும் இயேசு சுவாமியை இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் கவலை இருக்குதோ, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ நீங்கள் இயேசு சுவாமிகிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து உங்களை எல்லாருடைய கண்களுக்கும் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. Dear Father, I thank for this wonderful promise word. சுவாமி, நீங்கள் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்துவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க சுவாமி. இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்குற ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்காகவும் நான் ப்ரே பண்ணுறேன் சுவாமி. இந்த இடத்துல அவங்க வீக்காக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல சுவாமி நீங்கள் அவங்களோட இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுங்கப்பா.
ஆண்டவரே எப்படி நீங்கள் யோசுவாக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி உங்களை நோக்கி பார்க்குற அந்த பிள்ளைங்களை நீங்கள் ஆண்டவரே உடனே அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க சுவாமி. உடனே அவங்கள நீங்கள் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. உடனே அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க சுவாமி. எந்த இடத்துல அவங்க பயப்படுறாங்களோ இந்த பயத்தை எடுத்து போட்டு அவங்கள ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. அதிகமாய் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் we pray. Amen.